ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரும் தேடும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை மேலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் ராதா, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல பிள்ளைமார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் ஜாபில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலையம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க சேலத்தில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஒரு டிகிரி முடித்த நிரந்தரமான ஒரு வேலையில் இருக்கணும், தன்னை போலவே ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படி இல்லைன்னா ப்ரைவேட் ஜாப்னாலும் ஓகேங்க, ஆனால் நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறவராக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க ஓரளவு வசதியெல்லாம் இருக்கிறதுனால ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களே வேணும்னு கேட்டிருக்காங்க. ஜாதி வேறு ஜாதினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அதில் நல்ல குணமானவராக இருக்கணும். வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த மணமகளுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. ஸோ பொண்ணை படிக்க வச்சிட்ருக்காங்க. இவங்க லவ் பண்ணி தாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் அவங்களுடைய கணவர் இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இவங்க விவாகரத்து பண்ணிட்டாங்க. இப்போ இவங்களுக்குன்னு இவங்களுடைய பொண்ணுக்காகவும் இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ வரக்கூடியவர் எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாதவராக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா கிருஷ்ணவேணி, வயது 43 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துள்ள பிள்ளைமார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. சொந்தமாக பேக்கரி வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுங்க. திருமணமாகி இவங்களுடைய கணவர் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. அது எதிர்பாராத விதமாக ஆக்சிடெண்ட் ஆகி தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பேக்கரி இவங்க வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு வருமானம் வரதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு பையன் மட்டும்தாங்க. பையனை ஓரளவு நல்லா படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. பட் பையன் லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டதாக சொல்லியிருக்காங்க. இவங்கெல்லாம் அவங்க கண்டுக்கிறதே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க கூட இவங்களுடைய அப்பா தாங்க இவங்க கூட வசிச்சுட்டு இருந்தாங்க. அவருக்கும் இப்போ உடல்நிலை சரியில்லைங்கிறதுனால ஸோ இவங்களுக்காக மறுமணம் பண்ணிக்கோ அப்படின்னு இவங்களுடைய அப்பா கம்பல் பண்ணுறதுனால இவங்க ஓகேன்னு மறுமணம் பண்ணிக்கிறாங்க. அதனால் வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இவங்க கணவரோட ஆக்சிடெண்ட் பணம் ஒரு 4 லட்ச ரூபா வந்துச்சு. அது கடையிலே போட்டு ஓரளவு கடையை பெருசு பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவர் வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே தான், இல்லை இதை விற்று எடுத்துகிட்டு என்னோடய பையனுக்கு கொஞ்சம் செட்டில் பண்ணிவிட்டு நான் அவரோட போகிறதுனாலும் எனக்கு சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.